பொம்பளை பிள்ளைங்க கோவப்படக்கூடாது, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு இப்படி தொடர்ந்து நம்ம பேரண்ட்ஸும் நம்மளோட சொசைட்டியும் நமக்கு சொல்லி சொல்லி கண்டிஷன் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, நிஜமாவே யாராவது ஒருத்தங்க நமக்கு ஒரு தப்பு பண்ணாலோ தப்பா பேசினாலோ நம்ம அதை எதிர்க்க தவறிடுறோம். சம்டைம்ஸ் எதிர்த்து பேசினா இவங்களை நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, யாரை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பொறுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ ஒவ்வொரு பீரியட் நீங்க உள்ளுக்குள்ளேயே அடக்கி பர்ஸ்ட் அவுட் ஆகி மொத்தமா அந்த ரிலேஷன்ஷிப் அது காலி பண்ணிடுறதா இருக்கும். ஸோ எப்பவுமே எப்பவுமே ஒரு சைடு பொறுத்து போய் அந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்முக்கு கொண்டு போக முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கிரேஸ்ஃபுல்லா நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு ஃபன்னியா இல்லை அப்படிங்கிறத நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இதை விட்டுட்டு நம்ம எப்பவுமே ஒருத்தங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பவுண்டரிஸை ஒருத்தங்க கிராஸ் பண்ணும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது இது ஒரு பெரிய விபரீதமான ஒரு எண்ட்ல போய் அது முடியுங்கிறனால எப்பவுமே ஒருத்தங்களுக்கு உங்களோட பவுண்டரிஸை கிளியரா சொல்லுங்க. இந்த